மை வித் ரியாட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்குது. ஒரு நல்ல அப்டேட். நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த நம்ம கம்பெனியோட ஒரு நல்ல அப்டேட் ஒன்று வந்திருக்குது. நம்ம நிறுவனத்தோட வழக்கு கோவை டிரான்ஸ்கிரிப்ட் கோர்ட்டில் நடைபெற்றுட்ருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கடந்த 2025 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியிலேருந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் 90 நாள் கால அவகாசத்தோட நிறுவனத்தின் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இஓடபிள்யூ நீதிமன்றத்தில் கூடுதலாக ஒரு 30 நாள் அவகாசம் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் இஓடபிள்யூ காவல்துறை தரப்பில் இருந்து எந்தவித குற்றச்சாட்டும் சார்ஜ் ஷீட்டும் மை வித் ரியாட்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்படலை. அந்த 30 நாளும் இன்னைக்கு 20ஆம் தேதியோட முடிவடையுது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம நிறுவனத்துக்கு எதிராக மக்கள்கிட்ட இருந்து புகார்கள் போகலை. அவங்க புகார்கள் அதிகமாக இல்லாததுனால அவங்களால சார்ஜ் ஷீட்டு இது வரைக்கும் தாக்கல் செய்யலை. ஆனால் அவங்க அவகாசம் கேட்ட 30 நாளும் இன்னைக்கு 20ஆம் தேதியோட முடிவடையுது. அதனால் நம்ம மை வித் ரியாட்ஸ் நிறுவனத்துக்கு சாதகமாக தான் சூழ்நிலை தான் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கு. நம்ம நீதிமன்றம் நம்ம மை வித் ரியாட்ஸுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம நிறுவனத்துக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாரோட மனசுலையும் இருந்தது. ஆனால் இப்போ நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணுறோம். நம்மளோட எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக அமைவதற்கான சூழல் அமைஞ்சிட்ருக்குது. எல்லாரும் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுவோம். ஜூலை மாதம் எம்டி சார் இதுவரைக்கும் நம் நிறுவனம் சந்தித்த பிரச்சனைகளை பற்றியும் அதை எப்படி எதிர்கொண்டோங்கிறத பற்றியும் நம்ம கூட உரையாடுவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். எம்டி ஃபோரம் சேனல்லையே எம்டி சாரோட வீடியோ வரலாம். எம்டி சார் பேசினாலே போதும்னு காத்துட்ருக்கிற மக்கள் ஏராளம். எம்டி சார் பேசினா நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எதிர்காலம் பற்றி தான் கண்டிப்பாக பேசுவாங்க. நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நிறுவனம் வழக்கில் மாட்டினதில் இருந்து நம்ம எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளோ இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்னைக்கு நம்ம நிறுவனம் இந்த வழக்கிலேருந்து வெளியில் வரும், எப்போ நம்ம எம்டி சார் பேசுவாங்க, எப்போ நமக்கு பேமெண்ட் வரும் அப்படின்ற பல எதிர்பார்ப்புகளோட ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எம்டி சார் சொன்ன மாதிரி புடம் போட்ட தங்கம் போல் நம் நிறுவனம் மீண்டு வரும், மீண்டும் வரும். நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.